அடுத்தது, நிக்காக முடிந்த பிறகு மனைவியை சந்திக்கும் போது மனைவியின் நெற்றியில் கை வைத்து கீழே உள்ள துவாவை ஓத வேண்டும் என்று வருகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா ஒ ஹைரமா ஜபல்தஹா அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா ஒ மின் ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. பொருள், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் அவளிடத்தில் நன்மைகளையும் அவளை நீ எந்த நன்மையுடன் படைத்தாயோ அந்த நன்மைகளையும் கேட்கிறேன். மேலும் உன்னிடத்தில் அவளின் தீங்குகளை விட்டும் அவளை நீ எந்த தீங்குகளை கொண்டு படைத்தாயோ அந்த தீங்குகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். இப்னு மாஜா. இந்த ஹதீஸின் பிரகாரம் இந்த ஒரு துவா ஓதுறாங்களே, இது சரியா அப்படிங்கிறது இந்த கேள்வி கேட்குறார். அதாவது கல்யாணம் பண்ண உடனே ஃபஸ்ட் நைட்டில் நைட்டில் என்ன செய்யணும், மனைவியை சந்திக்கும் போது அவர் நெத்தியில் கையை வச்சு என்ன செய்யணுமா, இறைவா இவளிடமிருந்து என்னை இவள்கிட்ட உள்ள நன்மை எனக்கு கொடு, இவளிடமிருந்து என்ன நன்மைகள் வரணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு கொடுத்துரு, இவளுடைய கேடுலேருந்து என்னை காப்பாற்றிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை பார்த்துட்டு அதை சொல்லிட்டு தான் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸு திருமணத்தின் பிறகு ஓத வேண்டிய துவாங்கிற பேரில் துவாக்கள்ங்கிற நூல்களில் எல்லாம் இது எழுதியிருப்பாங்க. துவாக்கள் தொகுப்புங்கிற புக்கிலெல்லாம் எழுதியிருப்பாங்க. இதா தஸவ்வஜ அஹதுக்கும் இம்ராத்தன், ஒருவன் ஒரு பெண்ணை மணந்தால், அபிஷ்தரா ஹாதிமன், அல்லது ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினால், ஃபல்யகுல், அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா ஒ ஹைரமா ஜபல்தஹா, இந்த வார்த்தகத்தை சொல்லிவிட்டு அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒய்தஸ்தரா பைரன், ஒரு ஒட்டகத்தை வாங்கினான் என்று சொன்னால், ஃபல்யஹுத் பிதிர்வத்தி சனாமிஹி, அவனுடைய திமிழில் கையை வச்சு என்ன செய்யட்டும், இதே மாதிரி ஓதட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு வருது அதில். அப்போ இது குதிரையை வாங்கும்போது, ஒட்டகத்தை வாங்கும்போது, ஒரு அடிமையை பொருளை விலைக்கு வாங்கும்போது சொல்ல வேண்டிய ஒரு செய்தியில் கல்யாணத்தையும் சேர்த்து சொல்லப்படுது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆட்டை வாங்கும்போது, இறைவா அந்த ஆட்டையும் இந்த ஆட்டிலிருந்து கிடைக்கிற நன்மையும் நான் எதிர்பார்க்குறேன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு 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 ஒட்டகத்தை வாங்குகிறோமா, இறைவா இந்த ஒட்டகத்தில் கிடைக்கிற நன்மையும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அதில் மீனிங் இருக்கிறது. அதில் எதையும் சேர்த்துட்றாங்கன்னு கேட்டால், கல்யாணம் பண்ணுறதுங்கிறது பொருளை வாங்குற மாதிரி உள்ளதா? பொருளை வாங்கும்போது சொல்ல வேண்டிய துவாவையும் பெண்ணை கல்யாணம் பண்ணுறதையும் மிக்ஸ் பண்ணி ரசூல்லா சொன்னாங்கங்கிற மாதிரி வருகிறது. அதுக்கு அடுத்தது இப்னு மாஜாவில் என்ன வருதுன்னு கேட்டால், இதஸ்தரா ஆகதுக்குமுல் ஜாரியத்தை, நீங்கள் இப்னு மாஜாவில் உள்ள ஹதீஸ்ன்னு போட்டிருக்கிறீங்கல்ல, அந்த இப்னு மாஜாவில் எப்படி வருதுன்னு கேட்டால், இதஸ்தரா ஆகதுக்குமுல் ஜாரியத்தை, உங்களில் யாராவது ஒரு அடிமை பெண்ணை விலைக்கு வாங்கினால், ஒரு அடிமை பெண்ணை விலைக்கு வாங்கினால் இந்த துவாவை செய்யட்டும் அப்படின்னு வருது. அப்போ விலைக்கு வாங்குறது சம்பந்தமாக உள்ள ஒரு விஷயத்தை கொண்டாந்து கல்யாணம் பண்ணும்போது இதை சொல்லணும்னு எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களையும் ஆடு மாடுகளையும் சமமாக பார்க்குற மாதிரியான ஒரு சித்தாந்தம் சரி கிடையாது. ஒரு ஆட்டை வாங்குகிறோம்னு கேட்டால் அந்த ஆடுங்கிறதுக்கு அறிவு கிடையாது. வணங்குதா? ஆட்டை நம்ம வழி கெடுக்க முடியாது, நம்மளுக்கு ஆடு கேடு செய்யும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இவனிடமிருந்து அவளுக்கு பாதுகாப்போம், அப்போ அவளிடம் இவனுக்கு பாதுகாப்போம், ரெண்டு பேருமே கெடுக்கலாம்ல. ஒரு மனைவியிடம் கேடு வரக்கூடாதுன்னு கணவன் சொல்கிற மாதிரி இந்த கணவனால் கேடு வரக்கூடாதுன்னு மனைவியும் சொல்லணுமா இல்லையா? ஏன்னா ரெண்டு பேருக்கு மனிதர்களாக இருக்கிறாங்களே, ஒருத்தர் வழி எடுத்துருவாங்களே. அப்படிங்கும் பொழுது இவர் மட்டும் என்ன நல்ல ஒரு உத்தமர் மாதிரி, அந்த பெண்ணிடம் தான் கேடு இருக்கிற மாதிரி அவள்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படி தானே வருது. நீங்கள் ஆட்டுக்கு சொன்னீங்க மாட்டுக்கு சொன்னீங்கன்னா ஒன் சைடு இருக்கலாம். ஏன்னா ஆடு மாடு நம்மளை வழி எடுக்காது, நம்மளுக்கு அதில் கேடு வராமல் இறைவாக காப்பாற்றின்னு சொல்லும் பொழுது ஆடு மாடுகள் பொருள்களை வாங்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லலாம் என்பதை அது ஒரு பொருத்தமானதாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது இவள்கிட்ட நன்மை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ உங்கள்கிட்ட கேடு வராமல் அவளுக்கு பாதுகாப்பு வரணுமே, டூ சைடு வரணுமே. டூ சைடு வராமல் நீங்கள் மட்டும் அதை பாதுகாப்பு தர்றீங்கன்னா நீங்கள் பரிசுத்தவான் மாதிரி, அவள்கிட்டனால உங்களுக்கு கேடு வருதுங்கிற மாதிரி அர்த்தம் வருதா இல்லையா? அப்படி ஒரு கல்யாணத்தின் போது அப்படி சொல்ல அது உங்களுக்கே நியாயமாக தெரியுது. அது ஒரு பெண்ணை பார்த்துக்கிட்டு ஒரு மாடை வாங்கும்போது சொல்கிற மாதிரி வாசகத்தை கல்யாணம் பண்ணும்போது சொல்லுன்றாங்க. ஒரு ஆட்டை வாங்கும்போது அப்படி தான் அந்த அதிசரி அபுதாவுடைய வாசகத்தில் வருது. ஒரு மாட்டையோ வாங்கும்போது இறைவா அந்த மாட்டிலிருந்து கேடு வராமல் என்னை காப்பாற்றிக்கன்னு அந்த பொருள்கள் இருக்கிற உயிரற்றவைகள் அறிவற்றவைகள்
அறிவற்றவைகளுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து அறிவுள்ள ஒரு மனிதனை நோக்கி சொல்வதுங்கிற எப்படி சரியாக வரும்? அப்போ வந்து இவர் விலைக்கு வாங்கலையே, கல்யாணம் பண்ணுற ஒரு அக்ரிமெண்ட் தானே. கல்யாணம்னா அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குது? ரெண்டு பேருக்கும் அதில் உள்ள விஷயங்கள் இருக்கிறது. இவனாலே அவளுக்கு நன்மை ஏற்படணும், அவளால் இவனுக்கு நன்மை ஏற்படணும்னு சொன்னால் எங்கள் இருவருக்கு மத்தியில் அப்படித்தானே அந்த வாசகங்கள் இருக்க வேண்டும். அதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து உதாரணமாக ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர் குறுக்கே வந்து நாய் போணுச்சின்னு சொன்னால், கழுதை போணுச்சின்னு சொன்னால், பெண் போனால் என்றால் தொழுகை முறிஞ்சிரும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. இது ஹதீஸுக்கு தகவல் பரவலாக இருக்கிற ஒரு ஹதீஸ். நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம்னா குறுக்க ஒரு பொம்பளை போயிட்டாங்க, நம்ம தொழுகை முறிஞ்சிடும். குறுக்க ஒரு நாய் போகுது, நம்ம தொழுகை முறிஞ்சிடும். குறுக்க ஒரு கழுதை போகுது, நம்ம தொழுகை முறிஞ்சு போயிடும்னு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஆயிஷா நாய்க்கு வந்து கவனத்துக்கு வருது. வந்தவொன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ஆதல்த்து மூணாபில் கல்வி உள்ள ஹிமாரி, பெண்களாகி எங்களை வந்து நாய்க்கும் கழுதைக்கும் ஒப்பாக்கிட்டீங்களா? நாய் போனதும் கழுதை போகிறதும் நாங்கள் போகிறதும் ஒன்றா? நாய் கழுதையோட இப்போ எங்களே பிடிச்சி மனுஷனை இப்போ சேர்க்குறீங்க. ஆயிஷா என்ன செய்கிறாங்க, மனிதன்கிறதுக்கு தனி நிலைப்பாடு, கழுதை குதிரைக்கு நிலைப்பாடு வேறு. கழுதை போனால் குதிரை போனால் தொழுகை முறிஞ்சிரும்னா அது ஓகே. அப்போ பெண் போனாலும் முறினா பொம்பளை எந்த நிலையில் வைக்கிறீங்க? நாய் மாதிரி கருதுறீங்க, கழுதை மாதிரி கருதுறீங்க. அதானே உங்கள் நிலை. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க என்று மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? அதல்த்து மூணா பில் கல்வி உல் ஹிமாரி, கழுத நாயோடு எங்களை சமமாக்குறீங்களா என்று சொல்லிவிட்டு, நானே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி குறுக்க படுத்து கிடப்பேன், ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, குறுக்க படுத்து கிடக்கிறதுனால அது அவங்க தொழுகை பாத்திலாகலை, நான் சமயத்தில் அதை கட்டிலேருந்து இறங்கி கீழே போயிடுவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் பெண்கள் குறுக்க போனால் தொழுகை முறியும்னா ரசூலுல்லாஹ் தொழுகை முறிஞ்சிருக்கணுமே, அப்படி முறியலையே, நான் வீட்டில் குறுக்க நான் இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரில் 508வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி வந்து இதே மாதிரி 519வது ஹதீஸ்லையும் இதே விஷயம் இருக்கிறது. அப்போ இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னு கேட்டால், இந்த செய்தியில் வந்து கல்யாணத்தின் போது ரெண்டு பேரும் சேர்றாங்க. ரெண்டு பேரும் சேரும் பொழுது இவனாலையும் அவளுக்கு நன்மை ஏற்படலாம், கேடு ஏற்படலாம். அவனாலையும் இவனுக்கு நன்மை ஏற்படலாம், கேடு ஏற்படலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் கல்யாணங்கிறது. ரெண்டு மனிதர்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய ஆணும் பெண்ணும் மனிதர்களாக இருக்கிறாங்க. மனிதர்களாக இருக்கும் பொழுது இவள்னாலே அவனுக்கு கேடு வரலாம், இவனாலே அவளுக்கு கேடு வரலாம். நன்மை அப்படித்தான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் மாத்திரம் என்ன செய்வாராம், ஆடு மாடு மாதிரி நினச்சிக்கிட்டு இதிலிருந்து வரக்கூடிய கேடை விட்டு என்னை பாதுகாத்துரு அப்படின்னு ஆம்பளை சொல்லுவார்னு கேட்டால், அப்போ என்ன அர்த்தம்? பெண்களால் தான் கேடே வரும், அதுலேருந்து காப்பாற்றணும். பெண்களுக்கு ஆண்களால் கேடு வருமே, அதுக்கு ஒன்றையும் காரணம் அப்படி இருக்காது. இஸ்லாமிய வழிகாட்டுறது அப்படியே இருக்கு. அதே நேரத்தில் புகாரில் 141வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இதா அத்தா அகலவு, ஒரு அண்ணன் அகதக்கும் இதா அத்தா அகலவு, ஒருவர் தன்னுடைய மனைவிடத்தில் செல்லும் பொழுது கால பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான், இறைவா எங்கள் இருவரையும் சைத்தாண்டமிருந்து பாதுகாத்துரு. இது சரியான பிரார்த்தனைங்கிற ரசூலுல்லாஹ் சேரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரெண்டு பேரையும் ஒன்றா நினச்சிக்கிறாங்க. சைத்தான்டமிருந்து என்னையை பாதுகாத்துன்னு சொல்லலை, எங்கள் ரெண்டு பேரையும் பாதுகாத்துன்னு துவா செய்ய சொல்கிறாங்க. அல்லாஹும்ம ஜன்னிபுனாண்டா பன்மை, எங்களைன்னா கணவன் மனைவியாக எங்கள் ரெண்டு பேரையும் சைத்தானை விட்டு எங்களை பாதுகாத்துரு. ஜன்னிபி சைத்தான மா ரசக்குத்தனா, எங்கள் ரெண்டு பேருக்கு வழங்குற அந்த குழந்தைகள் விஷயத்திலையும் சைத்தானை விட்டு பாதுகாத்துரு என்று சொல்வார்களே. ஆனால் குலிய பைனகுமா வலதும், அதுக்கு பிறகு இந்த ரெண்டு பேருக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் என்று சொன்னால் லம்ய நுர்ரஹு, அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படாது. அதனால கல்யாணத்துக்கு மனைவியோடு சேரும் பொழுது அல்லாஹும்ம ஜன்னிபுன சைத்தானு ரெண்டு பேரும் சொல்லணும். இப்போ இறைவா சைத்தானை விட்டு எங்களை பாதுகாப்பு, ரெண்டு பேரும் சைத்தான்ட்டு பாதுகாப்பு தர்ற மாதிரி வந்தால் தான் அது வந்து ஒரு மனிதர்களுக்கு செய்கிற ஒரு போதனை மாதிரி இருக்கிறது. ரெண்டு பேரும் அப்படி இருக்கும். அந்த அது எப்படி வருதுன்னு கேட்டால், நெத்தியில் கை வச்சுட்டு ஒரு பொருள் மாதிரி ஆடு மாடை பிடிச்சிட்டு சொல்கிற மாதிரி நிலையில் வச்சுக்கிட்டு இவரிடமிருந்து வர்ற கேட்டில் தான் நீ பாதுகாத்துரு அப்படின்னு நாளில் போய் சொன்னீங்கன்னா வெறுண்டு ஓடிட மாட்டா. ஏன்னா கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இல்லைறது நுழைய போகிறோம், நம்ம நெத்தியை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறான் இவன், இவரிடமிருந்து ஒரு இறைவா நான் உன்ட்ட பாதுகாப்பு தர்றேன். அப்போ ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த வெறுண்டு ஓட மாட்டாங்க. இவன் மட்டும் செஞ்சானா என்ன வரும், இது இவர் ரொம்ப பரிசுத்தமான நம்ம மக கெட்ட மாதிரி நம்மள்ட்ட பாதுகாப்பு தேடுறாரு, நம்ம என்ன செய்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பாள இல்லையா. சைக்காலஜிக்கலாக என்ன ஏற்படும், ஒரு விதமான ஒரு வெறுப்பு தான் ஏற்படும்.
இல்லறத்தில் சந்தோஷமாக நுழையக்கூடிய நேரத்தில் வந்து பெண்ணுக்கு வெறுப்பேற்றக்கூடிய வகையிலேயே ஒரு போதனை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதனால இது ஆடு மாடு வாங்குறதுக்கு உள்ள ஒரு துவா, அதில் கல்யாணத்தையும் யாரை சேர்த்து விட்டாங்க, அவ்வளோதான். இது ஆடு மாடு வாங்குறதுக்கு உள்ள துவா தானே தவிர, ஆடு மாடு வாங்கும்போது இறைவா அந்த ஆட்டை வாங்குகிறேன், இதுலேருந்து நல்லதுக்கு எனக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், இது நல்லது எனக்கு பயன்பட செய்வாயாக அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த அளவுக்கு உள்ளதை நம்ம ஏற்றுக்கிற முடியும். அதில் பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது இப்படி செய்வாயான்னு சொன்னீங்கன்னு சொன்னால், பெண்ணு வந்து ஆடு மாடு இல்லையே, ஆடு மாடு வந்து டூ சைடு கிடையாது, அதுக்கு அறிவு கிடையாது. அது 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 நம்மள்ட்ட பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன்கிறவன் வந்து இவனும் அவள்கிட்ட பாதுகாப்பு தேடணும், அவள் இவன்கிட்ட பாதுகாப்பு தேடணும். அப்போ ஏன் அதுக்கு எங்கே துவாப்ப? பெண்கள் என்ன செய்யணும், இறைவா இந்த புருஷனை கல்யாணம் பண்ணுறேன், இவன்கிட்ட எனக்கு நன்மை ஏற்படுத்திதா, இவன்கிட்ட கேட்டிலேருந்து நீ பாதுகாத்துன்னு கேட்டால் அப்படி நல்லா இருக்குமா? அப்படி தானே வரணும், நியாயமாக வந்தா. அதனால் இது வந்து அந்த துவா வந்து ஆடு மாடுக்கு உள்ள ஒரு விஷயத்தை கொண்டு மனிதனோட ஒப்பிட்டு வர்ற விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிற முடியாது. இஸ்லாம் அப்படி சொல்கிற அவருடைய பார்வை அப்படி கிடையாது, அதை நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி வந்து புகாரில் அந்த ஹதீஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து இப்போ சேத்தாண்ட பாதுகாப்பு தேடணுங்கிற ஹதீஸ் வந்து 3271, 6388, 7396 + 141 இவ்வளோ இடங்களில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்லும் பொழுது புகாரில் 7138வது ஹதீஸில் வருகிறது, ஒல் மர்அத்து ராயத்துன் அலா அஹ்லி பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் என்பவள் தன் கணவனுடைய வீட்டார் மீது பொறுப்புள்ளவளாக இருக்கிறாள், வீட்டையெல்லாம் நிர்வகிக்கும் பொறுப்புள்ளவளாக இருக்கிறாள். வலதிஹி, இவனுடைய குழந்தைக்கும் அவள் பொறுப்பாளியாக இருக்கிறாள். ஒஹிய மசூலத்து நன்ஹும், இவர்களை பற்றி அவளுக்கு விசாரிக்கப்படுவாள். பெண் என்பவள் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டவளாக இருக்கிறாள். ஆடு மாடுகள் பொறுப்பு கொடுக்கப்பட்டது கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உன் பிள்ளை அவள் தான் பார்த்துக்கிறேன்னு, உன்னுடைய குடும்பத்தில் ஆட்களும் என்ன செய்யணும், பொறுப்பாளியாக இருக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு வழங்கப்பட்ட ஒரு ஆளை வந்து ஆடு மாடு மாதிரியான ஒரு நிலையில் டீல் பண்ணதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஹதீஸ் புகாரில் 893, 2554, 5188, 5200 ஆகிய ஹதீஸ்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் 228வது ஹதீஸில், குரானில் 2வது சூறாவில் 228 என்ன இருக்குன்னு கேட்டால், வலகுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப், அவர்களுக்கு பெண்களாகியவர்களுக்கு ஆண்களுக்கு இருப்பது போன்ற எல்லா உரிமைகளும் உள்ளன. ஒளிர் ஜாலி அலைஹின்ன தரஜா, ஆண்களுக்கு ஒருபடி உயர்வு மேலே இருக்கிறதுக்கு நிர்வாகம் பண்ணுறான்ல, அந்த ஒரு உயர்வு இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சமந்தான் என்று குரான் சொல்கிறது. அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து அதுபோல் கல்யாணங்கிற ஒரு உடன்படிக்கைன்னா 2 சைடு. என்னது, நான் கணவன்கிற முறையில் என் கடமையெல்லாம் ஒழுங்காக செய்வேன், நான் மனைவிங்கிற முறையில் என் கடமையெல்லாம் ஒழுங்காக செய்வேன், 2 பேரும் ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. இங்கே என்னமோ உடன்படிக்கை இல்லாமல் ஒன் சைடில் வந்து அப்படி உடன்படிக்கை ஆகும், 2 பேர் தானே உடன்படிக்கை செய்யணும். அதனால் வந்து பெண்ணை தொடும்போது ஓதுற துவாங்கிறது புகாரில் வரக்கூடிய அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தானுங்கிறது இருக்குல்ல, அது ஓகே. 2 பேரும் சைத்தாண்ட பாதுகாப்பு தர்றதுங்கிறதுக்கு, புருஷங்காரன் பொண்டாட்டிருந்து பாதுகாப்பு தர்றதுன்னு வருவது வந்து அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு தோரணையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி சொல்வதுன்னா வெறுத்து போய் ஆயிஷானா என்ன செய்கிறாங்க, என்னடா நாய்கள் அது மாதிரி எங்களை ஆக்குறீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க கேட்பதில் நியாயம் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த துவா வந்து ஓதக்கூடிய துவா கிடையாது.